நிறைய வெரைட்டியாக இட்லி பொடி இருக்குது. நம்ம இன்றைக்கி நிலக்கடலை வச்சு இட்லி பொடி செய்ய போகிறோம். அரைக்கப்பளவு தோல் நீக்கின நிலக்கடலையை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். அரைக்கப்பளவு கடலைப்பருப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இந்த இட்லி பொடிக்கு நிறைய கருவேப்பிலை போட்டதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துட்டு எள்ளு சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை பொடி பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா பருப்பெல்லாம் சேர்த்து இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதை வெள்ளை சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.